வணக்கங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் பசங்க குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டுருக்காங்க என்னோட ஒய்ஃப். ஸோ தண்ணி சுட்டுடுச்சான்னு போய் செக் பண்ணியிருக்காங்க. ஷாக்கே அடிச்சிருச்சு அவங்களுக்கு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹீட்னால மெல்ட் ஆகி இந்த மாரி ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இந்த ஹீட்டர் வந்து ஒண்ணு வீணா போனது இருக்கு. இதில வந்து இந்த காயில் தான் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது ஹீட்டர்ல உள்ள காயிலையும், அந்த பழைய ஹீட்டர்ல உள்ள பாடியுமே வந்து யூஸ் பண்ணி ஒரே ஹீட்டரா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஓப்பன் பண்ணேன். ஆக்சுவலா புது ஹீட்டர்ல வந்து ஒரு ஒயர் கட் ஆயிடுச்சு, நியூட்ரல் ஒயர். இதுக்கு காரணமும் என் ஒய்ஃப் தான். என்ன பண்ணாங்கன்னா, அரை பக்கெட் தண்ணி வச்சு ஹீட்டர் போட்டிருக்காங்க. ஸோ மேலே ஓவர் ஹீட்னால மெல்ட் ஆகி இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி இமர்ஷன் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பக்கெட்ல ஃபுல்லா வச்சு யூஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அரை பக்கெட் வச்சீங்கனாலே சேம் ப்ராப்ளம் உங்களுக்கு ரிப்பீட்டடா வரும். அது மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ற தண்ணி உப்பு தண்ணியா இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி, அப்படி இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பா உப்பு கார போக்குற லிக்யூட இல்ல பவுடரை போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து காயில் போகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஸோ புதுசு தான் அப்புறம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலா வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பதற்றம் வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் என் ஒய்ஃப் கேமரா எடுக்க சொன்னா பயமுறுத்திட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி திரும்பி வெடிச்சிட போது பார்த்து அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொல்லும்போது எனக்குள்ள ஒரு பதற்றம் இருந்துச்சு தான். இருந்தாலும் சுவிட்சை போட்டுட்டு நான் வந்து எட்டக்க போயிட்டேன். உங்களுக்கே தெரியும் பார்க்கறதுக்கு. ஸோ ஆன் பண்ணி பார்த்தோன்னே திரும்பவும் ஒரு இன்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி பாடியை செக் பண்ணி பார்ப்போம், திரும்பி ஷாக் அடிக்குமான்னு பார்த்தா சப்ளை வந்துச்சு தான். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே வந்து எர்த்திங்லாம் கொடுத்துட்டேன். அந்த பாயிண்ட்லேயுமே வந்து எர்த் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரி பார்ப்போம் தண்ணியாவது ஹீட் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ 10 நிமிஷம் கழித்து பார்த்தா தண்ணி பக்காவாக ஹீட் ஆகிடுச்சு. புகை வரதை பார்க்க உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோவில் பார்க்கலாம். வரேங்க, பாய்ங்க.